தமிழ்நாட்டின் அரசு முத்திரையில் ஒரு கோவில் கோபுரத்தை பார்த்திருப்பீர்களே, அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடையது என்பது தெரியுமா? பூமி தாயின் மகளாகப் பிறந்த ஆண்டாளின் சிறப்புகளையும் இந்த கோவிலின் பெருமைகளையும் பார்க்கலாம் வாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடியாக போற்றப்படும் ஆண்டாள், பெருமாளுக்காக பாடிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இன்றும் நம் பக்தி இலக்கியத்தின் கருவூலங்கள். அவர் வாழ்ந்த இந்த புனித தலம் 100 லட்ச திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். ஆண்டாளை மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமணத் தடைகள் விலகி விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக பெண்கள் விரும்பிய மணவாழ்க்கை அமைய இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர். மேலும் ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வாரை வணங்குவதால் குழந்தையில்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம், குறிப்பாக பெண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். கல்வியில் சிறந்து விளங்கவும் கலைகளில் தேர்ச்சி பெறவும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆண்டாளின் அருளால் விரும்பிய வாழ்க்கை அமையவும் வாழ்வில் வளம் பெறவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாருங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.